அனைவருக்கும் வணக்கம். நாம் முன்வகுப்பில் சமூக அறிவியலில் அதாவது ஜியோகிரபியில முதல் பாடமான பருவகால மாற்றங்களும் நேரமும் என்ற பாடபாகத்தை நாம் ஆய்வு செய்தோம். அதேபோல் நாம் இன்று சமூக அறிவியலில் ஜியோகிரபியில் இரண்டாவது பாடமான காற்றின் உறைவிடத்தை தேடி என்ற பாடபாகத்தை நாம் ஆராய போகின்றோம். இந்த பாடத்தை நாம் மனப்பாடம் செய்யாமல் புரிந்து படித்துக் கொண்டீர்களே ஆனால் உங்கள் தேர்வுகளுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். அதேபோல் இந்த பாடப்பகுதியை நாம் ஆய்வு செய்து வரும்போது நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் இன்சுகளாக குறிப்புகளாக நீங்கள் எழுதி கொண்டே வருவீர்களே ஆனால் உங்களுடைய அசைன்மெண்ட்டிற்கும் சிஇ மார்க்குக்கும் அது மிகவும் உதவியாக இருக்கும். சரி, அப்படியானால் நாம் இந்த பாடபாகத்தை பார்க்க போகின்றோம். காற்றின் உறைவிடத்தை தேடி. இந்த காற்றின் உறைவிடத்தை தேடி என்ற பாடபாகத்தில் வரக்கூடிய முதல் தலைப்பு வாயுமண்டலமும் வாயுமண்டல அழுத்தமும். சரி, முதல்ல வாயுமண்டலம் என்றால் என்ன நம்மளுக்கு இப்ப பார்க்கலாம். வாயுமண்டலம் அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. வாயுமண்டலம் என்பது பூமியை சுற்றி ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரை பறந்து கிடக்கின்ற பலவிதமான வாயுக்களுடைய அடுக்குகளை நாம் வாயுமண்டலம் என்று கூறுகின்றோம். அப்ப அதை வேணா நான் சின்ன படம் வேணா வந்தேன். வாயுமண்டலம் என்பது பூமியை சுற்றி ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரை பறந்து கிடக்கின்ற அப்ப எத்தனை பறந்து கிடக்குன்னா 500 முதல் 600 கிலோமீட்டர் வரை பறந்து கிடக்கின்றது. இப்ப மேல போக போக கீழே வந்த வாயுனுடைய அடர்த்தி கூடுதலாக இருக்கும். மேல போக 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 அடர்த்தி குறைந்து மிக சிறிய அந்த வாயுடைய மூலக்கூறுகள் நம்ம பார்க்க முடியும். சரி, இப்ப பூமியை சுற்றி ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரை பறந்து கிடக்கின்ற பலவிதமான வாயுக்கள் அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அது போகாம நீராவி, அபூர்வ வாயுக்கள் படிச்சிருப்பீங்க. ஈலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், சினான் போன்ற அபூர்வ வாயுக்களும் அதே போல தூசிகளும் போன்ற பலவிதமான இந்த வாயுடைய தொகுப்பு இதுல காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாம இது பலவிதமான சின்ன வயசுல படிச்ச மாதிரி பலவித அடுக்குகளாக காணப்படுகிறது. அடுக்குகள் நீங்க ஒவ்வொருக்கும் பேரை நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர். இதுதான் நம்ம கிடைச்ச வாயுமண்டலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப வாயுமண்டலம் என்பது பூமியை சுற்றி ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர், அதுக்கு மேல இல்லை, குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரை பறந்து கிடக்கின்ற பலவிதமான வாயுக்களுடைய அடுக்குகளை நாம் வாயுமண்டலம் என்று கூறுகின்றோம். அப்ப இந்த வாயுமண்டலத்தில் இந்த வாயுவிற்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா எடை உண்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எடை. இந்த எடை தான் அழுத்தத்திற்கு காரணம். அதே மாதிரி நம்ம பார்க்க எடை உண்டு. இந்த வாயுவிற்கு என்ன உண்டு? எடை உண்டு. உதாரணமாக நீங்க 2 ஃபுட்பாலை நீங்க எடுக்கிறீங்க. இப்போ 2 ஃபுட்பால்ல ஒரு ஃபுட்பால்ல நல்ல காற்றுள்ள ஃபுட்பாலும் இன்னொன்று காற்று இல்லாத ஃபுட்பால் எடுத்து நீங்க வெயிட் பார்த்தீங்கன்னா காற்றுள்ள ஃபுட்பாலுக்கு வெயிட் கூடுதலாக இருக்கும். காற்று இல்லாததுக்கு நீங்க வெயிட் பார்த்தீங்கன்னா தெரியும், அது காற்று இல்லாததுக்கு வெயிட். அப்ப காற்று இருக்கக்கூடியது, இப்ப வாயு உள்ள இருக்கக்கூடியதுக்கு எடை உண்டு. இந்த எடை அழுத்தமாக நம்மளுக்கு இப்ப பார்க்க போறோம் நம்மளுக்கு. அப்ப ஒண்ணு வாயுமண்டலம். இந்த வாயுமண்டலத்துல வாயுவிற்கு எடை உண்டு. இந்த வாயுமண்டலம் பூமியை சுற்றி காணும். எதுக்கு காரணம்? புவி ஈர்ப்பு விசை. நீங்க படிச்ச கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு விசையின் காரணமாகத்தான் இந்த வாயுமண்டலம் போர்வையாக இந்த பூமியை சுற்றி நம்மளுக்கு காணப்படுகின்றது. அந்த கிராவிடேஷன், இந்த புவி ஈர்ப்பு விசை இல்லைன்னா இந்த வாயுமண்டலம் நிலை இருக்காது, சிலப்போ இந்த பகுதியில காணாம இருக்கும். அப்போ புவி ஈர்ப்பு விசை இந்த வாயுமண்டலம் நிற்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம சொல்ல போறோம். சரி, அப்போ இந்த வாயுவிற்கு எடை இருக்குது நம்ம பார்த்தோம். இந்த வாயு என்ன பண்ணிட்டு இருக்கிற எடையுள்ள இந்த வாயு இது இந்த பூமியின் மீது அழுத்தம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த வாயு இந்த பூமியின் மீது செலுத்தக்கூடிய அழுத்தத்தை தான் நான் வாயுமண்டல அழுத்தம். வாயுமண்டலம் என்ன? வாயுவிற்கு எடை உண்டு. இந்த வாயு பூமியின் மீது அழுத்தம் செலுத்துகிறது. அப்ப இந்த வாயு இந்த பூமியின் மீது செலுத்தக்கூடிய அழுத்தத்தை தான் நாம் வாயுமண்டல அழுத்தம், அட்மாஸ்பியரிக் பிரஷர், வாயுமண்டல அழுத்தம் என்று நம்ம கூறுகின்றோம். சரி, இந்த வாயுமண்டல அழுத்தம், இந்த காற்று இந்த எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு
1034 மில்லிகிராம் என்ற விகிதத்தில் எடை இருக்குன்னாக்க சொன்னாங்க. அதாவது ஒரு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சதுர சென்டிமீட்டர் தான், ஒரு சென்டிமீட்டர் தான் ஒரு சதுர சென்டிமீட்டர். இந்த ஒரு பகுதியில ஒரு சதுர சென்டிமீட்டர் பகுதின்னு வச்சுக்கோங்க. இந்த சதுர சென்டிமீட்டர் இந்த பகுதியில இந்த வாயுவினுடைய எடை எவ்வளவு இருக்கு அப்படின்னு வச்சுன்னா 1034 மில்லிகிராம் எடை செலுத்தி கொண்டிருக்கின்றது. அப்போ வாயுவிற்கு எடை உண்டு. இந்த வாயு பூமியின் மீது செலுத்தக்கூடிய அந்த தாக்கம், எடை, அழுத்தம், அதான் வாயுமண்டல அழுத்தம் என்று நம்ம சொல்றோம். சரி, இப்ப இந்த வாயுமண்டல அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி என்ன நம்மளுக்கு பார்க்கலாமா? அந்த வாயுமண்டல அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவியா இருக்கு. இந்த படத்தை பார்த்து தெரியும். என்ன ஆகும்? பாதரசமானி, மெர்க்குரிக் பரோமீட்டர். இதுல மெர்க்குரி பாதரசம் அதுல அடங்கி இருக்கு. அந்த கருவியை உபயோகித்து தான் நம்ம என்ன பண்றோம்? வாயுமண்டலத்தினுடைய அழுத்தத்தை அளக்கின்றோம். இந்த வாயுமண்டல அழுத்தத்தை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய கருவி பாதரசமானி. இதனுடைய அலகு யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்லிபார் அல்லது எக்டோ பாஸ்கல். மில்லிபார் அல்லது எக்டோ பாஸ்கல். புக்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. மில்லிபார் அல்லது எக்டோ பாஸ்கல் என்ற அலகிலியாக்கும் இந்த அழுத்தத்தை நம்ம அளக்கிறோம். அப்ப அளக்கக்கூடிய கருவி பாதரசமானி. அதனுடைய அலகு யூனிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? மில்லிபார் அல்லது எக்டோ பாஸ்கல் என்று நம்ம கூறுகின்றோம். சரி, அப்படியானா வாயுமண்டலத்துடைய சராசரி அழுத்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? வாயுமண்டலோட சராசரி அழுத்தம் அதாவது 1013.2 மில்லிபார் அல்லது எக்டோ பாஸ்கல் அப்படின்னா அந்த பரோமீட்டர், அந்த பாதரசமான 76 சென்டிமீட்டர்ல இந்த இது காணிக்கப்படும். அப்போ அதான் அதனுடைய சராசரி அழுத்தம் சராசரி அழுத்தம் அப்படிங்கிறது 1013.2 எக்டோ பாஸ்கல் அழுத்தமாக்க நம்மளுக்கு. அதாவது நீங்க அந்த பாதரசமானில பாத்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர் நம்மளுக்கு குறிக்கணும்னாக்க சொல்றாங்க. சரி, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன நோட்ஸ் மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். சரி, இனி அப்படியானா நம்ம அடுத்த தலைப்பான வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்தும் காரணிகளை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. எவ்வாறு வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்துகின்றது, இதுக்குள்ள காரணங்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாக்க நம்ம பார்க்க போறோம். அதுல ஒண்ணு பார்த்துக்கோங்க, எழுதி போறதுனால வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்தும் காரணிகள். வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்தும் காரணிகள் இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. பரீட்சைக்கு உங்களுக்கு ரொம்ப கேட்பாங்க. என்னென்ன காரணங்கள் இந்த வாயுமண்டல அழுத்தத்துக்கு தாக்கமாக அமைகிறது நம்ம பார்க்க போறோம். அதுல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு வெப்பம். வெப்பம் என்பது ஒரு காரணம். இரண்டாவது உயரம். மூணாவது ஈரப்பதம். இந்த மூன்று காரணிகள் தான் இந்த வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகளாக அமைகின்றது. இதை நீங்க ஒரு நோட்ஸ் நான் தான் சொன்னேன். அந்த நோட்ஸ் கையில இருந்தனா கையோட பரீட்சைக்கு கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, 3 மார்க் கேள்வியா கேட்பாங்க பரீட்சைக்கு. வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்தும் காரணிகள் யாவை? வெப்பம், உயரம், ஈரப்பதம். சரி, இது ஒவ்வொரு காரணியாக நம்ம எவ்வாறு இந்த வாயுமண்டல அழுத்தத்தை இந்த ஒவ்வொரு காரணியும் தாக்கம் செலுத்துது அப்படிங்கறத ரொம்ப கிளியரா உங்களுக்கு சொல்லித்தரேன் நானு. சரி, கவனிங்க பார்க்கலாமா? இதன் முதல் தலைப்பு நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்? உயரம் அப்படிங்கறத பார்க்க. முதல் காரணியான உயரத்தை நம்ம பார்க்க போறோம். உயரம் எவ்வாறு இந்த உயரம் வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த உயரமும் நீங்க தெரிஞ்சுக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் சொல்லித்தர உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். உயரமும் வாயுமண்டல அழுத்தமும் எதிர் விகிதத்தில் இருக்கும். எதிர் விகிதம் எது? உயரமும் வாயுமண்டல அழுத்தமும் எதிர் விகிதத்தில் இருக்கும். எதிர் விகிதம் என்ன அர்த்தம்? ஒண்ணு கூடுச்சுன்னா ஒண்ணு குறைஞ்சு போயிடும், ஒண்ணு குறைஞ்சிருச்சுன்னா ஒண்ணு கூடி போயிடும். அதாவது உயரம் கூடிருச்சுன்னா, உயரம் கூடுதலா இருந்துச்சுன்னா வாயுமண்டல அழுத்தம் குறைந்து விடும். உயரம் குறைஞ்சினாலும் வாயுமண்டல அழுத்தம் கூடிவிடும். இதாக்கு நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்க வேண்டும். உயரமும் வாயுமண்டல அழுத்தமும் நேர் எதிர் விகிதத்தில் இருக்கும். உயரம் கூடுச்சுன்னா வாயுமண்டல அழுத்தம் குறைந்துவிடும்,
உயரம் குறைஞ்சிருச்சுன்னா வாயுமண்டல அழுத்தம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அந்த விகிதம் எப்படின்னு வச்சுன்னா 10 மீட்டர் உயரத்துக்கு ஒவ்வொரு 10 மீட்டர் உயரத்திற்கும் 1 மில்லிபார் என்ற விகிதத்தில் குறைகிறது. 1 மில்லிபார் என்ற ஹெக்டோ பாஸ்கல் அப்படிங்கிற அளவுல குறைஞ்ச 10 மீட்டர் உயர செல்லும் போது ஒரு அழுத்தம் 1 மில்லிபார், அடுத்த 10 மீட்டர் செல்லும் போது அடுத்த 1 மில்லிபார், அப்படி உயரம் செல்ல 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 அழுத்தம் குறைகிறது. அதனால உயரமும் அழுத்தமும் எதிர் விகிதத்தில் இருக்கும். உயரம் கூடுச்சுன்னா அழுத்தம் குறைஞ்சிடும், உயரம் குறைஞ்சிச்சுன்னா அழுத்தம் எதிர் விகிதம். அது எப்படி நம்மளுக்கு பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்ல, இதை நான் ஒரு படமா உங்களுக்கு வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கூட ஈஸியா புரியும் உயரம் எவ்வாறு வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்துகிறது. சரி பாப்போமா. முதல்ல உயரம் இல்ல, இதை நான் ஒரு படமா உங்களுக்கு வரைஞ்சு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். பாருங்க பாருங்க, பூமி இல்ல, பூமியில மலைப்பகுதி, சமமான பகுதி, ஒரு பள்ளத்தாக்கான பகுதி, இந்த 3 நிலத்தோற்றங்களை நம்ம பார்க்க போறோம். நம்ம எப்படி நம்ம பார்க்க போறோம். உயரம் எவ்வாறு வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம். உயரம் அழுத்தம் நேர் எதிர் விகிதத்தில் இருக்கும் பார்த்தோம். பாருங்க, இப்ப இங்க ஒரு ஆள் இருக்கு, ஏ சமமான நிலத்துல ஒரு ஆள், பி நம்ம சொல்லிப்போம், சி. இப்படி 3 நபர்கள் இந்த 3 நிலத்தோற்றங்கள், ஒரு உயரமான பகுதிகள் இருக்காங்க, சமமான நிலத்தில் இருக்காங்க, இந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருக்காங்க, அதாவது உயரம் ரொம்ப குறைவான பகுதியில இருக்காங்க. அப்ப இது எப்படியாக்க நம்ம தாக்கம் செலுத்துறது பார்க்க போறோம். அப்போ இந்த பூமியில நம்ம சொல்லிட்டு முதல்ல மேல என்ன பார்த்தோம், ட்ரோபோஸ்பியர் இல்ல, இது முதல் அடுக்கான ட்ரோபோஸ்பியர் இங்க இருக்கு. இது ஸ்ட்ராட்டோஸ்பியர், வாயுமண்டலம் இந்த பூமியை சுற்றி காணப்படுகிறது. அப்போ பொதுவாக வாயுவினுடைய அடர்த்தி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு பார்க்க போறோம் இல்ல. அப்ப இந்த பகுதியில பாருங்க, உயரமான பகுதியில காற்றினுடைய அளவு எந்த அளவு பார்க்க போறோம். காற்றினுடைய அளவு இந்த அளவு இருக்குது இல்ல. அப்ப இந்த அடர்த்தி பாத்தீங்கன்னா, ஆனா பி அப்படிங்கிற இடத்துல பாருங்க கொஞ்சம் கூட இதுல வாயுவினுடைய அந்த அளவு அடர்த்தி கூடுதலாக இங்க இருக்குது. அதே சியில பாருங்க, வாயுவினுடைய ஆளுடைய தலைக்கு மேல வாயு செலுத்தக்கூடிய, அதாவது நம்ம முதலே படிச்சிருக்கோம், வாயுவிற்கு எடை உண்டு. இந்த வாயு இந்த ஆளுடைய மேல அழுத்தம் தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அந்த எடை தான் அழுத்தம் அப்படிங்கிறது இல்ல. அப்படியானா இந்த 1வது படத்துல உயரமான இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த அழுத்தம் என்பது வாயுவினுடையது மிக குறைவாக இருக்காரு. பாருங்க, வாயுடைய மூலக்கூறுகள் ரொம்ப குறைவாக இருக்குது இல்ல. அப்ப இந்த அழுத்தம் குறைவாக காணப்படுகிறது. அப்ப நான் சொன்ன கரெக்ட் தானே, உயரம் கூடுந்தோறும் அழுத்தம் குறைகிறது. உயரம் கூடுந்தோறும் இங்க அழுத்தம் குறைவதற்கு காரணம் இந்த வாயுவினுடைய அளவு இங்க குறைவாக இருக்கின்றது, அதனால எடை குறைவாக இருக்கின்றது, அழுத்தம் குறைவாக இருக்கின்றது. அப்படி நீங்க 2வது பி சொல்லுவாங்க, இதை காட்டிலும் இந்த காட்டிலும் இந்த அடர்த்தி கொஞ்சம் கூட கூடுதலாக காணப்படுது. அப்ப இந்த வாயுவிற்கு நம்ம இங்க அழுத்தம் செலுத்தும் போது இதை விட அழுத்தம் கூடுதலாக காணப்படுது. அதே சி இந்த படத்துக்கு நீங்க வாங்க, அழுத்தம் பாருங்க, பிஏ காட்டும் வாயுவினுடைய அந்த மூலக்கூறுகள் கூடுதலாக காணப்படுது. அப்போ இங்க எடை மிகவும் கூடுதலாக காணப்படுகின்றது. அப்போ உயரம் இங்க ரொம்ப குறைஞ்சு போச்சு இல்ல. இப்போ உயரம் இங்க சீல ரொம்ப குறைஞ்சு போச்சு, ரொம்ப குறைஞ்சு போனதுனால இல்ல, அப்போ அழுத்தம் கூடி போச்சு. அப்போ உயரமும் அழுத்தமும் எவ்வாறு மாறுபடுது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ உயரமும் அழுத்தமும் எவ்வாறு மாறுபடுகின்றது என்று சொன்னால், உயரமும் அழுத்தமும் இது. அப்போ உயரம் கூடுந்தோறும் இந்த வாயுடைய அளவு இங்க குறைஞ்சாச்சு, எடை இங்க இல்ல, எடையும் குறைப்ப அழுத்தமும் குறையும். இங்க எடை வாயுடைய எடை கொஞ்சம் கூட கூடுதல் இருக்கு, இந்த வாயுடைய ரொம்ப அதிகமாக இருக்கு இல்ல. அப்போ உயரம் கூடுந்தோறும் அழுத்தம் குறைகிறது, இந்த உயரம் குறையும் தோறும் அழுத்தம் கூடுகிறது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். அது இன்னும் 2 காரியம் கூட நான் என்ன சொல்லிக்கிறேன். நான் ஒண்ணு, இந்த மலை ஏறுபவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மலை ஏறுபவர்கள் ஒரு சிலிண்டரை கொண்டு போவாங்க, ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னு வச்சிருந்தா கொண்டு போக மேல போக போக இந்த வாயுவினுடைய அந்த அளவு அடர்த்தி ரொம்ப குறைவு, அதாவது ஆக்சிஜன் இங்க ரொம்ப குறைவு, சுவாசிப்பதற்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் மலை ஏறுபவர்கள் என்ன பண்றாங்க, ஆக்சிஜன் சிலிண்டரை இங்க கொண்டு போறாங்க. காரணம் வாயுவினுடைய உயரம் செல்ல செல்ல அந்த காற்றினுடைய அந்த வாயுடைய அளவு குறைவாக இருக்குது. அளவு குறையும் போது அந்த சுவாசிப்பதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஆக்சிஜன் சிலிண்டர்ல மலை ஏறுபவர்கள் இங்க கொண்டு போறாங்க.
அதே மாதிரி நீங்க தண்ணியில எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கடல் மட்டத்தினுடைய அடியில போனா அவங்களும் ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு போறாங்க. அதுக்கு காரணம் வேற. காரணம் தண்ணீர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மீன்களுக்கு தான் சுவாசிக்கிறது இல்ல, நம்மளுக்கு நேரா தான் நம்ம ஆக்சிஜன் சுவாசிக்க முடியும். அதுக்குள்ள ரீசன் காரணம் வேற. ஆனா இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு போறதுக்கு காரணம் வாயுடைய அளவு குறைவாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிளெயின்ல எல்லாம் உயரமான பகுதிகள் போகும்போது காதடைப்பு ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு. காரணம் நம்ம அழுத்த வேறுபாடுக்கு காரணம். அழுத்தம் ரொம்ப குறைவா இருக்கு, அழுத்தம் கூடுதலா இருக்கு. காரணம் வாயு குறைவு, இங்க வாயு கூடுதல், எடை கூடுதல், இங்க எடை குறைவு, இங்க எடை கூடுதல். அந்த எடை தான் அழுத்தம். இங்க இந்த எடை கூடுதலாக இருக்குது, இங்க குறைவா இருக்குது. அப்ப எவ்வாறு உயரமும் அழுத்தமும் இன்னொன்று புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொல்ல போனா உயரமும் அழுத்தமும் எதிர் விகிதத்தில் நம்மளுக்கு காணப்படுகின்றது. புரிஞ்சது நினைக்கிறேன். இதை நீங்க நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு சிம்பிளா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்தும் காரணிகளில் அடுத்த காரணியான வெப்பத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். வெப்பம் எவ்வாறு வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்துகிறது பார்க்கலாம். இல்ல வெப்பமும் உயரத்தை போன்று எதிர் விகிதத்திலாகவும் காணப்படுகிறது. வாயுமண்டல அழுத்தத்திற்கு எதிர் விகிதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெப்பம் கூடும் போது அழுத்தம் குறைகிறது, அதே மாதிரி வெப்பம் குறையும் போது அழுத்தம் கூடுகிறது. நம்ம எப்படி உயரத்தை பார்த்தோமோ அதே போல வெப்பமும் வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்தும் காரணியான வெப்பம் அழுத்தத்திற்கு எதிர் விகிதமாக இருக்கிறது. வெப்பம் கூடும்போது அழுத்தம் குறைகிறது, வெப்பம் குறையும் போது அழுத்தம் கூடுகிறது. இதனால கொஞ்சம் கூட உங்களுக்கு சிம்பிளா படம் வரைஞ்சு காட்சலாம், உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியா உங்களுக்கு புரியும். பாருங்க, வெப்பம் பூமியில இந்த பூமத்திரேகை, சீரோடிகை அப்படிங்கிறது பூமத்திரேகை. நம்மளுடைய சூரிய ஒளி செங்குத்தாக படக்கூடிய பகுதியாக பூமத்திரேகை. இந்த பகுதியில நம்மளுக்கு சூரிய ஒளி மிகவும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய பகுதி. இப்போ சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் செங்குத்தாக படும்போது இந்த பகுதி என்ன ஆகுது நம்ம பார்க்க போறோம். சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் செங்குத்தாக படக்கூடிய பூமத்திரேகையில சூரிய ஒளி இந்த பூமத்திரேகை பகுதியில் வந்துட்டு நம்மளுக்கு கூடுதலாக படும்போது அந்த பகுதியில் உள்ள காற்று வாயு சூடாகின்றது. அப்போ சூரிய ஒளிப்பட்ட என்னாகும்? அந்த வாயு, அந்த பகுதியில் உள்ள வாயு சூடாகி லேசாகி அடர்த்தி குறைந்து அந்த பகுதியிலிருந்து காற்று வெளியேறுகின்றது. அப்ப காற்று இல்லை. அதாவது சூரிய ஒளிப்படும் போது அந்த பகுதியில் உள்ள வாயு சூடாகவும் லேசாகவும் அடர்த்தி குறையவும் அந்த பகுதியிலிருந்து காற்று வெளியேறவும் செய்கின்றது. அப்ப அந்த பகுதியில் என்ன இல்ல? காற்று இல்ல. நம்ம முன்னாடியே படிச்ச மாதிரி காற்றுக்கு எடை உண்டு நம்ம படிச்சோம். அந்த எடை இங்க இல்ல, காற்று இல்ல, அழுத்தம் இல்ல. அப்ப இந்த பகுதி தாழ்வழுத்த பகுதியாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வெப்பம் கூடும் போது அந்த பகுதி தாழ்வழுத்தமா பார்த்தோம். வெப்பம் அழுத்தத்துக்கு எதிர் விகிதமாக இருக்கும். வெப்பம் கூடும்போது அழுத்தம் குறைய காரணம் இங்க வெப்பம் கூடுது, இங்கத்துள்ள பகுதியில காற்று சூடாகுது, லேசாகுது, காற்று இங்கு வெளியேறி போகுது. காற்று இல்ல, எடை இல்ல, அழுத்தம் இல்ல. அப்போ வெப்பம் கூடும்போது இந்த பகுதி அழுத்தம் குறைஞ்சிருச்சு. அப்ப புரியுது நினைக்கிறவங்களுக்கு வெப்பம் எவ்வாறு அழுத்தத்தை தாக்கம் செலுத்துகிறது அதே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த மேலே செல்லக்கூடிய காற்று உள்ளிருந்து நீங்க அடுத்த பகுதியில் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். இந்த காற்று தடுத்து மீண்டும் இந்த பகுதியில காற்று நம்மளுக்கு என்ன அடுத்த பகுதிக்கு வந்து சேர்க்கிறது. அப்ப இந்த காற்று அடுத்து வந்து காற்று இங்க இருக்குது. அப்போ ஈரமான காற்று அடுத்த காற்றாக இங்க வரும்போது நம்மளுக்கு மழை இங்க இந்த பகுதியில் வரும்போது காற்று இங்க இருக்குது. காற்று இங்க இருக்கும்போது அப்ப காற்று நமக்கு எடை இருக்கிற பட்சம் இல்ல. அப்ப காற்று இருக்குது, எடை இருக்குது, அழுத்தம் இருக்கின்றது. அப்ப இங்க உயர்வழுத்தமாக மாறுகின்றது. அப்போ இது சுருக்கமா சொல்ல போனா எந்த பகுதியில் சூரியனுடைய ஒளிப்படுதோ அந்த பகுதியில் உள்ள வாயு சூடாகவும் லேசாகவும் அடர்த்தி குறைந்த அந்த பகுதியிலிருந்து வாயு வெளியேறுகிறது. அப்ப அந்த பகுதியில வாயு இல்ல, எடை இல்ல, வெயிட் இல்ல, அழுத்தம் அந்த பகுதியில் அழுத்தம் இல்ல. அப்போது தாழ்வழுத்தமாக அப்ப வெப்பம் கூடும்போது அழுத்தம் குறைகிறது. அதே போல வெப்பம் கூடும்போது அழுத்தம் குறைகிறது, வெப்பம் குறையும் போது அழுத்தம் கூடுகிறது. வெப்பம் குறையும் போது காற்று மீண்டும் காற்று இருக்குது, அழுத்தம் இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம பகல் வேலை புக்கில் ஒரு 2 பாடம் கிளியரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
அந்த புக்கில் நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு வச்சுன்னா 2 படங்கள் கொடுத்துருக்காங்க, பகல் இரவு. அப்ப பகல்ல என்ன ஆகும், இப்ப சொன்ன மாதிரி இந்த பகல் என்ன ஆகும், அந்த பகுதி சூடாகும், அந்த பகுதியில் வாயு சூடாகும், லேசாகும், அந்த காற்று அங்கிருந்து போயிடும், காற்றில் இடையில தாழ்வழுத்த பகுதியாக மாறுகின்றது. அப்ப இரவு நேரத்துல காற்று வாயு என்ன ஆகுது, குளிர்வடைகின்றது. அப்ப அந்த வாயு அந்த பகுதிக்குள்ளாக காணப்படுகின்றது. அப்ப வாயு இருக்குது, இலை இருக்குது, அழுத்தம் இருக்கிற அந்த பகுதி உயர்வழுத்தமாக மாறுகின்றது. அப்போ வெப்பம் அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. வெப்பம் கூடும்போது காற்று இல்ல, இடையில அழுத்தம். வெப்பம் கூடும்போது அழுத்தம், வெப்பம் கூடும்போது அழுத்தம் குறைவாகவும், வெப்பம் குறையும் போது அழுத்தம் கூடுதலாகவும் மாறுகின்றது. இது புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். அப்போ வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்தக்கூடிய காரணி, இரண்டாவது காரணியான வெப்பத்தை நீங்க பாத்தீங்கல்ல, நம்ம அடுத்த காரணியான ஈரப்பதத்தை நாம பார்க்க போறோம். ஈரப்பதம் எவ்வாறு வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்துகிறது அப்படி பார்க்க போறோம். சரி பாருங்க, வெப்பமும் உயர்ந்தை போலதான் ஈரப்பதம் ஈரப்பதமும் அழுத்தமும் எவ்வாறு காணப்படுகிறது, அதே மாதிரி எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. அப்படின்னா ஈரப்பதம் கூடும்போது அழுத்தம் குறைகிறது, ஈரப்பதம் குறையும் போது அழுத்தம் கூடுகின்றது. அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது, வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்தும் காரணிகளான வெப்பம், உயரம், ஈரப்பதம், இது மூன்றுமே எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. மூணுமே கூடிச்சுன்னா, வெப்பம், உயரம், ஈரப்பதம் கூடிச்சுன்னா அழுத்தம், வாயுமண்டல அழுத்தம் குறைகிறது. மூணு குறைஞ்சிச்சுன்னா வாயுமண்டல அழுத்தம் குறைகின்றது. சரி, அப்போ இந்த ஈரப்பதம் என்னப்போ, ஈரப்பதம் என்பது வாயுவில் அடங்கியுள்ள நீராவியினுடைய அளவு தான் ஈரப்பதம். எவ்வாறு அந்த வாயுவில் நீராவி வருகின்றது, நம்ம நீர்நிலைகள், கடல், குளம் போன்ற நிறைய நீர்நிலைகள் நம்மளுக்கு இருக்குது. நீர்நிலைகளை சூரிய ஒளிப்படும் போது என்னாகும், இந்த நீர்நிலைகள் நீராவியாக மாறி அந்த வாயுவில் போய் சேருகின்றது. அப்போ அந்த வாயுவில் இந்த நீராவி வந்து சேர்வதே, நீராவியில் உள்ள அந்த வாயுவை ஈரப்பதம், ஹியூமிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். எவ்வாறு இந்த ஈரப்பதம் அழுத்தத்தை தாக்கம் செலுத்துகிறது, வாயுமண்டல தாக்கம் செலுத்துகிறது, படம் வரைஞ்சு கொஞ்சம் உங்களுக்கு தெளிவான கான்செப்ட், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும் எவ்வாறு இந்த ஈரப்பதம் அழுத்தத்தை தாக்கம் செலுத்துகின்றது. அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3 காரணிகளும் அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. ஈரப்பதத்தை நம்ம பார்க்கலாமா, எப்படி ஈரப்பதம் நம்மளுக்கு சரி. இப்போ ஒரு பகுதியில் 2 பகுதியை பார்ப்போம். ஒன்று வறண்ட காற்று, வறண்ட காற்று உள்ள பகுதி, வறண்ட காற்று, வறண்ட வாயு உள்ள பகுதி. இந்த பகுதியில் ஈரப்பதமான உள்ள வாயு, ஈரப்பதம் அல்ல, ஈரப்பதம் உள்ள வாயு அடைந்துள்ள காற்று வாயு. சரி, வறண்ட காற்றும் அதே மாதிரி வறண்ட பகுதியும் அதே ஈரப்பதம் உள்ள காற்று இல்ல. என்ன வாக்கு இந்த பகுதியில் நம்மளுக்கு எப்படி நம்ம பார்க்க போறோம், நல்ல கொஞ்சம் வறண்ட காற்று அதாவது வறண்ட பகுதி அப்படின்னு சொல்லும் போது இந்த பகுதியில வாயுமண்டலத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாயுல என்ன இருக்குது, நைட்ரஜன் இல்ல, நைட்ரஜன், நம்ம ஆக்சிஜன் போன்ற நிறைய இது இருக்குது இல்ல. அப்போ இந்த பகுதியில வறண்ட காற்றுல என்ன இல்ல, நீராவி இல்ல, நீராவி இல்ல. அதை இங்க வந்துட்டு ஈரப்பதம் உள்ள அந்த காற்றுல இந்த வாயுல என்ன இருக்குது, நீராவி இருக்கு. நீராவி என்னவா இருக்கும், காற்றுல அதாவது அந்த வாயுல, இந்த காற்றுல அந்த வாயுல என்னவா இருக்கும், தண்ணீர் இல்ல, நீராவி, H2O படிச்சிருப்பாங்க. தண்ணீர் அப்படிங்கிறது H2O இல்ல. அப்ப அந்த ஹைட்ரஜன் வந்து அந்த நீராவியில கூடுதலாக காணப்படுகின்றது. அப்போ இங்க வந்துட்டு ஹைட்ரஜன் கூடுதலாகவும் நைட்ரஜன் குறைவாகவும் இருக்குது. ஆனா இங்க வந்து ஹைட்ரஜன் குறைவாக காணப்படுகிறது, நைட்ரஜன் கூடுதலாக காணப்படுகிறது. இந்த ஹைட்ரஜன் கூடுதலாக காணப்படுகிறது, நைட்ரஜன் குறைவாக காணப்படுகிறது. ஒன்னொரு தெளிவா சொல்ல பாருங்க, வறண்ட காற்றுல நைட்ரஜனுடைய அளவு கூடுதலாக இருக்குது, சுருக்கமாக நைட்ரஜனுடைய அளவு கூடுதலாக இருக்குது. ஈரப்பதம் உள்ள காற்றுல ஹைட்ரஜனுடைய அளவு காரணம், ஹைட்ரஜன் H2O தண்ணி, நீராவி அடங்கியுள்ள காற்று. அப்போ ஹைட்ரஜன் கூடுதலாக இருக்குது. அப்ப நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ஹைட்ரஜனை விட நைட்ரஜன் 14 மடங்கு கனமாக காணப்படக்கூடிய ஒரு இது. 14 மடங்கு கனமான கூடுதலாக வெயிட் உள்ள சாதனமாக நைட்ரஜன். அப்போ இது வெயிட் உள்ள கனமுள்ள நைட்ரஜன். அப்ப நைட்ரஜன் இங்க இருக்குதுன்னா வெயிட் இருக்க, எடை இருக்கிற என்ன அர்த்தம், அழுத்தம் கூடுதலாக காணப்படும், கூடுதலாக.
இப்போ இங்க ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து அப்படிங்கிறது எடை 14 மடங்கு எடை குறைவா ஹைட்ரஜன், அதாவது ஆக்சிஜனை விட மிகவும் 14 மடங்கு நைட்ரஜனை விட குறைவான ஒரு. அப்போ இங்க எடை வாயு ஹைட்ரஜன் வாயு கூடுதலா இருக்குன்னா இங்க எடை எப்படி இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். எடை குறைவா இருக்குன்னா அழுத்தம் என்னவா இருக்கும், குறைவாக இருக்கும். குறைவு. அதாவது ஹைட்ரஜன் கூடுதலாக இருந்தால் ஹைட்ரஜனுக்கு எடை கூடுதலாக இருக்குது, அந்த அழுத்தம் கூடுதலாக இருக்குது. அப்போ அழுத்தம், அதாவது இப்ப நைட்ரஜன் வர்ற காற்றுல இப்ப ஈரப்பதம் இல்லாத காற்றில் அழுத்தம் கூடுதலாக இருக்கின்றது. ஈரப்பதம் உள்ள காற்றில் நைட்ரஜன் கூடுதலாக இருக்கின்றது. இங்க அழுத்தம். அப்ப அழுத்தம் என்பது அந்த எடையாகும். பாருங்க, ஈரப்பதமும் அழுத்தமும் எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லும் போது ஈரப்பதமுடைய காத்துல ஈரப்பதம் கூடுச்சுன்னா அழுத்தம் குறைஞ்சு போகும். ஈரப்பதம் கூடிருச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் கூடுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த அழுத்தம் குறைஞ்சு போச்சு, அதாவது கனம் குறைவான பொருளாக நைட்ரஜன். அதாவது நம்ம ஹைட்ரஜன் பலூன்ஸ்ல நீங்க பாத்துக்கிட்டீங்க, ஹைட்ரஜன் பலூன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மேல பறந்து போவதற்கு ரொம்ப லைட்டர் கேஸ், லைட்டர் வாயுவாகிறது, அது ஈஸியா பறந்து போவதற்கு ஹைட்ரஜன் வாயுவை நம்ம யூஸ் பண்றோம். அப்ப ஈரப்பதம் கூடுச்சுன்னா ஹைட்ரஜன் கூடுதல் என்ற அர்த்தம். ஹைட்ரஜன் என்பது ரொம்ப கனம் குறைந்த ஒரு பொருள். அப்போ கனம் குறைந்தனா அதோட அழுத்தமும் குறைவாக, அழுத்தம் குறைஞ்சு போச்சு. இப்ப ஈரப்பதம் கூடுனா அழுத்தம் குறைஞ்சு போச்சு. இப்ப இங்க ஈரப்பதம் குறைஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம், நைட்ரஜன் கூடுதலாக காணப்படுகிறது. நைட்ரஜன் கூடுதலாக காணப்படுகிறதுனா அழுத்தம் கூடுதலாக காணப்படுகிறது. அப்போ ஈரப்பதம் குறைஞ்சிருச்சுன்னா நைட்ரஜன் கூடும், அழுத்தம் அழுத்தம் நைட்ரஜன் கூடுதல் அழுத்தம் கூடுதலாக காணப்படுகிறது. இதுதான் சயின்டிபிக்கா நம்மளுக்கு சொல்லக்கூடியது. அப்போ ஈரப்பதமும் அழுத்தமும் எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. அப்போ நம்ம சொன்ன மாதிரி வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்தக்கூடிய இந்த 3 காரணிகளும் வெப்பம், உயரம், ஈரப்பதம், இந்த 3 காரணிகளும் வாயுமண்டலத்துக்கு எதிர் விகிதமாக காணப்படுகிறது. 3 கூடுச்சுன்னா அழுத்தம் குறைஞ்சிரும், 3 குறைஞ்சிருச்சுன்னா அழுத்தம் கூடிரும். சரி, அப்போ இந்த தலைப்புகள் நம்மளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நோட் புக் எடுத்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்தும் காரணிகள் என்னென்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த 3 காரணிகளும் எழுதணும். வெப்பம், உயரம், ஈரப்பதம், இந்த 3மே அழுத்தத்திற்கு எதிர் விகிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சுக்கீங்க. சரி, இந்த அடுத்த ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போறது உயரழுத்த பகுதியும் தாழ்வழுத்த பகுதியும், ஹை பிரஷர் ஏரியா அண்ட் லோ பிரஷர் ஏரியா. என்னவாக்க உயர்வழுத்த பகுதி, சிம்பிளா தான் உயர்வழுத்த பகுதி. என்னவாக்க உயர்வழுத்த பகுதி அப்படின்னு சொல்லிச்சுன்னா பாருங்க, சுற்றிலும் உள்ள இடங்களை விட ஒரு இடத்தில் வாயுமண்டல அழுத்தம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம், ஹை பிரஷர் ஏரியா, அதாவது உயர்வழுத்த பகுதி என்று சொல்லுவோம். இப்போ உயர்வழுத்த பகுதினா என்னவாக்கும், சுற்றிலும் உள்ள பகுதியை விட அந்த பகுதியில, அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதியில அந்த ஒரு இடத்துல வாயுமண்டலத்தில் குறைவாக இருந்தன, அதாவது கூடுதலாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், உயர்வழுத்த பகுதி. அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் சுற்றிலும் உள்ள இடங்களை விட ஒரு இடத்தில் வாயுமண்டல அழுத்தம் குறைவாக இருந்தால் அது தாழ்வழுத்த பகுதி. இதுக்கு நேர் ஆப்போசிட் தான். வாயுமண்டல அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி உயர்வழுத்த பகுதியும், வாயுமண்டல அழுத்தம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதியை நாம் தாழ்வழுத்த பகுதியும் என்று கூறுவோம். அப்ப இந்த 2 பகுதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அந்த வாயு அல்லது காற்று உயர்வழுத்த பகுதியில் இருந்தால் காற்று எங்க வீச, தாழ்வழுத்த பகுதிக்கு நம்மளுக்கு வீசுகின்றது. அப்போ இப்ப புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். இப்போ உயர்வழுத்த பகுதி, தாழ்வழுத்த பகுதினா அந்த நோட்ஸ் நீங்க சின்னதா குறிப்பா எழுதிக்கோங்க. சரி, நம்ம இங்க அடுத்து பார்க்க போறது சம அழுத்த கோடுகள், ஐசோபார்ஸ். என்ன வகை சம அழுத்த கோடுகள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். என்ன வகை சம அழுத்த கோடுகள், ஒரே அளவு வாயுமண்டல அழுத்தம் உள்ள இடங்களை இணைக்கக்கூடிய கற்பனை கோடுகளே நம்ம என்ன சொல்லுவோம், சம அழுத்த கோடுகள். சம அழுத்த கோடுகள் என்பது ஒரு கற்பனை கோடுகள். இப்படி ஒரு கோடு நம்ம பூமியில் இல்லை, இது சமமான அழுத்தம் உள்ள இடங்களை இணைக்கக்கூடிய கோடுகள், அதான் சம அழுத்த கோடுகள். அது நான் வரைஞ்சு நினைக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். பாருங்க, சம அழுத்த கோடுகள். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம சம அழுத்த கோடுகள் இப்போ 750 ஹெக்டோ பாஸ்கல் மில்லி பார், இங்க ஒரு இடம் இருக்குது, இங்க ஒரு 750, இங்க ஒரு 750 50. சரி, இங்க ஒரு 800, மில்லி பார் கிடைச்சிக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணனா, ஒரே அளவு வாயுமண்டல அழுத்தத்தை இல்லைங்களா, வாயுமண்டல அழுத்தம் உள்ள ஒரே இடங்களை நம்ம கற்பனை கோடு மூலமாக நம்ம எனக்கு இந்த 750 எல்லாம் ஒரு இணைத்து ஒரு கற்பனை கோடாக நம்ம இணைக்கிறோம். அதே மாதிரி 800 எல்லாம் இணைச்சு
ஒரு கோடு வரையணும். அப்போ இதுதான் சம அழுத்த கோடுகள். அப்ப இந்த கோடுகள் எங்கெல்லாம் போகுதோ அந்த வாயுமண்டல அழுத்தம் சமமாக இருக்கும். 750 இந்த கோடுகள் எங்கெல்லாம் இருக்குது அந்த 750 மில்லிபார் அழுத்தம் சமமாக இருக்கும். 800 மில்லிபார் அந்த கோடு போகக்கூடிய இடத்துல அழுத்தம் அந்த 800 மில்லிபார் ஹெக்டோபாஸ்கலாக நம்மளுக்கு காணப்படுகிறது. இப்போ சம அழுத்த கோடுகள் அப்படிங்கிறது ஒரே அளவு வாயுமண்டல அழுத்தம் உள்ள இடங்களை இணைக்கக்கூடிய கற்பனை கோடுகள் தான் சம அழுத்த கோடுகள். அப்ப இந்த சம அழுத்த கோடுகள் வந்துட்டு சேர நெருங்கி வரும். சம அழுத்த கோடுகள் நெருங்கி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த இடைவெளி வந்து சுருக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா வாயுமண்டல அழுத்தம் கூடுதலாக இருக்கின்றது. அப்போ இங்க ஒரு கோடு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்ப இது ஒரு கோடு. இப்போ 700 750 780 உடைய ஒரு கோடு இருக்குன்னு இந்த கோடுகளுடைய அகலம் குறைய இந்த அதாவது அழுத்தம் கூடுதலாக. இப்ப இந்த கேப் பாருங்க, இந்த வாயுமண்டல இடைவெளி இங்க வந்து அழுத்தம் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். அப்போ அதாவது வாயுமண்டல அழுத்தம் ஐசோபார், அதாவது இந்த அழுத்தம் குறைய அந்த இடைவெளி குறைய வாயுமண்டல அழுத்தம் கூடுதலாகவும் இந்த இடைவெளி கூட இந்த அழுத்தம் எப்படி இருக்கும்? குறைவாகவும் காணப்படுகின்றது. இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரி, இப்போ சம அழுத்த கோடுகள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுச்சுன்னா சம அழுத்தம் உள்ள வாயுமண்டல அழுத்தம் உள்ள இடங்களை இணைக்கக்கூடிய கற்பனை கோடுகள் சம அழுத்த கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இந்த தலைப்புகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒரு தொடர் செயல்பாடாக ஒரு கேள்வி தரனால அதை எழுதிக்கோங்க. சரி, வாயுமண்டல அழுத்தத்தை தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் எவை? சம அழுத்த கோடுகள் என்றால் என்ன? நீங்கள் அடுத்த வகுப்பில் வரும்போது இதை நீங்கள் நோட்ஸாக எழுதி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அசைன்மெண்ட்ஸுக்கும் சிஇ மார்க்குக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நன்றி அனைவரும்.